இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, உங்களோடு எப்போதும் இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழாக, நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். ஆதியாகமம் 35:3. தேவனை பற்றி ரிச்சர்ட் என்பவரிடம் ஜான் ஆக்கர் பேசியபோது ரிச்சர்ட் தேவனை ஏற்றுக்கொண்டார். நெவாக் விமான நிலையத்திற்கு சில மாதங்களுக்கு பிறகு ஜான் ஆக்கர் வந்தார். விமானத்தில் ஏறினார். விமானம் நெப்ராஸ்காவிலிருந்த பெட்ரீஸ் பட்டணத்திற்கு புறப்பட்டது. அவர் அருகில் ஒரு வயதான அம்மையார் உட்கார்ந்திருந்தார்கள். 2 பேரும் பேச ஆரம்பித்தார்கள். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, அவர் ரிச்சர்டின் அம்மா. என் மகன் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள் அவன் வளர்ந்து வருகிறான் என்று போதகர் ஜான் ஆக்கரிடம் நன்றி சொன்னார். அதை கேட்ட ஜான் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. நாம் ஒருவருக்கொருவர் அருகில் உட்கார்ந்து ரிச்சர்டை பற்றி இந்த நல்ல செய்தியை கேட்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றார் போதகர் ஜான். உடனே அந்த பெண், ஒன்று தெரியுமா, இந்த இருக்கை என் இருக்கை அல்ல. இங்கே உட்கார வேண்டிய பெண் என்னிடம் வந்து, தயவு செய்து நம்முடைய இடத்தை மாற்றிக்கொள்வோமா என்று கேட்டு என்னை இங்கே உட்காரும்படி சொன்னார் என்றார். தேவனுடைய வழிநடத்துதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது! நம்முடைய எல்லா செயல்களிலும் தேவன் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். தேவன் அப்படி நம்மை வழிநடத்துவதால் நாம் தேவனை தொழுது கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வழிகளை அவர் செவைப்படுத்துவார். இந்த நாளிலே நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை உங்களுக்கு காட்டி அவர் உங்களை நடத்துவார். பிரச்சனைகளுக்கு மத்தியில் மிகவும் வேதனையோடு இருந்த யாக்கோபிடம் ஆண்டவர், நீ இந்த இடத்தை விட்டு புறப்படு, பெத்தேலுக்கு போய் என்றார். அப்போது யாக்கோபு தன் குடும்பத்தாரையும் தன்னோடு இருந்த மற்றவர்களையும் அழைத்து, நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாம் பெத்தேலுக்கு போவோம் என்று எனக்கு துன்பம் வந்த நாட்களில் நான் கேட்ட ஜபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் இந்நாட்கள் முழுவதும் என்னோடு இருந்தார். நான் நடந்த வழியில் என்னோடு இருந்தார். நான் அவருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டப்போகிறேன், அங்கே நாம் அவரை தொழுது கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு பெத்தேலுக்கு புறப்பட்டான். இன்றைக்கு நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தாரோடும் உங்களோடு வேலை செய்கிறவர்களோடும் தேவனை தொழுது கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? மற்றவருடைய உள்ளம் தொடப்படத்தகுந்த விதத்தில் தேவ அன்பையும் கருணையையும் தேவன் உங்களுக்கு செய்தவற்றையும் பிறருக்கு சொல்வதற்கே தேவன் பேச்சுவார்த்தை தந்திருக்கிறார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்ற நாளிலும் கூட ஒரு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தை எத்தனை நன்மையானது என்பதை புரிய செய்த தயவுக்கா ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.